கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள், இதை குறித்ததான ஒரு வேத பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் இருக்கிற இந்த காலம் சபையின் காலம் அல்லது பரிசுத்த ஆவியானவரின் காலம் என்று நான் அதிகமாய் சொல்லுவாங்க. காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் வரைக்கும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், என்னோடு கூட எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் மைய பகுதி அற்புதங்களும் அடையாளங்களும் என்று சொன்னால், அந்த அற்புதங்கள் அடையாளங்களை நடத்தி காண்பிக்க உதவியாயிருந்தது பரிசுத்த ஆவியானவர். அப்ப இன்றைக்கு ஊழியம் செய்கிற நம்முடைய ஊழியத்திலும் வல்லமையும் அதிகாரத்தையும் வரங்களையும் பயன்படுத்தக்கூடும் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே முடியும். முதலாவது ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே இந்த அற்புத அடையாளங்கள் தான் அவரை விசுவாசிக்க வைத்தது, அவருக்கு பின் செல்ல வைத்தது. அவர் பரமேறின பொழுது கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு அவர் சும்மா இல்ல, நம்மோடு கூட இருப்பதாக அவர் வாக்கு பண்ணினார். அது மாத்திரமல்ல, சீஷர்களிடத்திலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அந்த வசனமானது அநேகரை சத்தியத்திற்கு கீழ்ப்பட செய்தது. ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு மாத்திரம்தான் அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற வரங்கள் நமக்கு அற்புத அடையாளங்களை மாத்திரமல்ல, நம் மூலமாய் அநேகருக்கு அற்புத அடையாளங்களை செய்யும். முதலாவது, வரம் என்றால் என்ன, அதை குறித்து தெரிஞ்சுக்கணும். பொதுவா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் புராண காலங்கள், கதைகள், அது எல்லாமே பாருங்க, உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வரம்னா என்ன? ஒருவர் இன்னொருவருக்கு இலவசமாய் கொடுப்பது, எந்த பிரதிபலனும் அல்லது எந்த ஒரு விலைக்கிரயமும் இல்லாமல், எந்த ஒரு காஸ்டும் இல்லாம ஃப்ரீயா வாங்கிக்கிறதுக்கு பேர் தானதுங்க வரம். அது மாத்திரமல்ல, வரம் என்றால் என்ன? அது நம்மிடத்துல இல்லாத ஒன்று, ஏதோ ஒன்று செய்யக்கூடியது, அதுதான் வரம். அதிலும் ஆவிக்குரிய வரம் என்றால் என்ன? ஆவியானவர் கொடுப்பதினாலே அது ஆவிக்குரிய வரம். இன்றைக்கு இதுலயே தெரியுது இந்த வரம் யாருக்கு கிடைக்கும்னு. ஒன்லைன் தெரிஞ்சுது, யாருக்குள்ளெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வரம் நிச்சயம் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் இந்த வேத பாடத்திலே முதலாவது இந்த ஆவியின் வரம் கொடுக்கப்படுவதனுடைய நோக்கத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏன் நமக்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது? வரங்கள் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் நம்முடைய ஊழியத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வரங்கள் தேவை. அது மாத்திரமல்ல, இயேசுவே மெய்யான தேவன் என்பதை ஜனங்களுக்கு காட்டணும். பாருங்க, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவையே ஜனங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள்? எது நிமித்தம் ஏற்றுக்கொண்டார்கள்? அந்த வரங்கள், அந்த அற்புத அடையாளங்கள். ஆகவே தான் அவரை மெய்யான தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. எல்லாவற்றை விட அவருடைய ஊழியத்தையும் வார்த்தையும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த வரங்கள் மிக மிக முக்கியம். இன்னைக்கு நாம ஊழியம் செய்யறோம், தனிநபர் ஊழியமா இருக்கட்டும், சபை ஊழியமா இருக்கட்டும், ஒரு சிறு கூட்டமா இருக்கட்டும், இல்ல எப்பேற்பட்ட ஊழியங்கள் செய்தாலும் இந்த ஊழியத்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் செய்ய வரங்கள் மிக மிக அவசியம். அது மாத்திரமல்ல, ஒரு பாவியை உணர்த்துகிறதற்கு வரம் தேவை. திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள இந்த வரம் மிக மிக அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசியின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. ஒன்னும் இல்லை, இப்போ நமக்கு பாருங்க, நம்ம குடும்பத்திற்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடந்துருச்சு. அற்புதம் என்பது வரங்களிலே ஒன்று, குணமாக்குதல் என்பது வரங்களிலே ஒன்று. அது நடந்துருச்சுன்னா நமக்குள்ள விசுவாசம் பெருகும், நம்முடைய மூலமாய் அநேகருக்கு விசுவாசம் பெருகும்.
எல்லாவற்றை விட இந்த வரங்கள் எதற்காய் கொடுக்கப்படுகிறது? பக்தி விருத்தியை உண்டாக்கும்படி. ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அல்லது இயேசுவின் வார்த்தையினால் நடத்தப்படுகிறேன் என்று சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாளுக்கு நாள் தேவனுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை, இதானங்க பக்தி விருத்தி. அந்த பக்தி விருத்தி தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு சபையிலே, ஒரு கூட்ட ஜனத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள் தேவை தேவை. அது மாத்திரமல்ல, விசுவாசியை ஒரு தீமையான பாதையிலிருந்து நல்ல வழிக்கு நேராக நடத்துவது இந்த வரங்கள். பாருங்க, சில நேரங்கள்ல நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரம் இருக்கும் பொழுது தீமையை வெறுப்பது ரொம்ப கடினம். ஆனால் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள் நமக்குள் செயல்படும் என்று சொன்னால் நிச்சயம் நம்மால் தீமையை வெறுப்பதோடு மாத்திரமல்ல, அதை எதிர்த்து நிற்கவும் நமக்கு பலன் உண்டாகிறது. எல்லாவற்றை விட தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதுதான் இந்த ஆவிக்குரிய வரங்களுடைய நோக்கம். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, மனிதனுக்குரியது இவ்வளவுதான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட திறன்கள், தாளந்துகள் எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் இருக்குது. அதற்குள்ளே ரகசியங்கள் வெளிப்படாது. ஆனா அதை தாண்டி ரகசியங்கள் வெளிப்படும் என்று சொன்னால் அது நிச்சயம் ஆவிக்குரிய வரங்களால் மாத்திரமே அது முடியும், அது சாத்தியம், அது நடக்கும். ஆகவே நான் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறேன், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை காண்பிக்க, தேவனால் நடத்தப்படுகிற ஊழியத்திலே வல்லமையை உறுதிப்படுத்த, வார்த்தையை உறுதிப்படுத்த, ஒரு பாவியை உணர்த்த, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள, அது மாத்திரமல்ல பக்தி விருத்தியை உண்டாக்க, விசுவாசியின் விசுவாசத்தை பெருகச் செய்ய, தீமையான வழியிலிருந்து விலக்க, தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த, எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய நாமம் மகிமைப்பட. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், எனக்குள்ளே வரங்கள் கிரியை செய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? எதற்காக அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வரங்களும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்ததானே தவிர நமக்கு சுய பிரஸ்தாபத்தையோ நமக்கு சுய கீர்த்தியோ கொண்டு வரதுக்காக இல்லை. என் ஊழியத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமா? நான் செய்கிற வேலைகளில தேவனுடைய நாமம் மகிமைப்படணுமா? அல்லது என் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படணுமா? அப்ப ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் ஏன் ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது, அதனுடைய நோக்கங்கள் என்ன. அது மாத்திரமல்ல, கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு இந்த ஆவிக்குரிய வரங்கள் மிக 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 நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நீங்க இந்த ஆவிக்குரிய வரங்களுடைய நோக்கத்தை குறித்து எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம் எப்படி சொல்லும்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்போ சபை சீர்பொருந்தணும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். இதற்காகவே தேவன் என்ன பண்றார்? சபையானது பக்தி விருத்தி அடையும் பொருட்டாக தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வரங்கள் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. தொடர்ந்து இந்த வரங்களிலே நாம் அடுத்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன? வரங்கள் யாருக்கு கொடுக்கப்படும்? அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த முனிவர்கள் அல்லது இந்த சித்தர்கள், சில புராண கதைகள்லாம் படிச்சிருக்கிறோம். அவங்க தவம் இருப்பாங்க. தன்னுடைய உடலை வருத்தி சாப்பிடாம சிந்தையை ஒருநிலைப்படுத்தி, அது கட்டுக்கதைகள், மாத கணக்காய் வருடக்கணக்காய் கடுந்தவம் என்று சொல்லுவார்கள். அந்த கடும் தவம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெய்வம் காட்சியளிக்குமாம், அல்லது தேவதைகள் காட்சியளிக்குமாம். காட்சியளித்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குமா. இப்போ இதுல அது கட்டுக்கதையோ புராண கதையோ அதை விட்டுருங்க. ஆனா இதுல ஒரு காரியத்தை எடுத்துக்கங்க, எல்லாருக்கும் முன்னாடி அந்த தெய்வம் வராதான், எல்லாருக்கும் முன்னாடி காட்சி தராது. யார் அதற்காய் தன்னை ஆயத்தப்படுத்தி, அதற்காய் காத்திருந்து, அதற்காய் மணிக்கணக்காய் நேரக்கணக்காய் நேரத்தை செலவிடுகிறார்களோ அவர்களை இந்த தெய்வம் என்ன பண்ணுதுங்க? பாக்குதுன்னு வச்சுக்கலாமா? இதுதானே உண்மை, இது கரெக்ட், ஓகே.
அப்படி இருக்கிற பட்சத்துல வேதத்திலே நாம் பார்க்கிறோம் வரங்கள் யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. முதலாவது, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து அவருடைய உபதேசத்தின்படி ஜீவியம் பண்ணுகிற ஒரு 100% கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள நபருக்கு தான் வரங்கள் கொடுக்கப்படும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை எப்பொழுதும் கேட்டு அதன்படி செய்யவும் அவரோடு நடக்கவும் தன்னை அர்ப்பணித்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை, அவர்களுக்கு இந்த வரம் கொடுக்கப்படும். எல்லாவற்றை விட தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு யாரெல்லாம் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, அப்போ ஒன்று தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், அடுத்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், மூன்றாவது தேவனோடு ஐக்கியமாயிருந்து அவருடைய சித்தத்தையும் அவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்த யார் வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் இந்த வரங்கள் கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படிங்க இருக்கிறோம்? இந்த வரங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதை இன்றைக்கு நாம மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படி எழுதுகிறார்: அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போ இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். சிலருடைய மனப்பான்மை என்ன? நான் எப்படியும் அதை பயன்படுத்த போறது இல்லை, எனக்கு அந்த வரங்கள் அவசியம் இல்லை, அதனால நான் தெரிஞ்சுக்கல. தயவு செய்து ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ இல்லையோ, நாம் அந்த வரங்களை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, முதலாவது அந்த வரங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்ன? ஆவியின் வரங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் ஆவியின் கனிகள். சோ இன்னைக்கு ஆவியின் பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற வரங்கள். சோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? வரங்களுடைய நோக்கம் என்ன, ஏன் கொடுக்கப்படுகிறது, அடுத்து வரங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். மிக முக்கியமாய் இந்த வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது, ஆவிக்குரிய வரங்கள் பெற்றிருக்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாம அந்த வரங்கள் கிரியை செய்யாது. இது எப்படி பாஸ்டர் எனக்கு புரியலையே அப்படின்னும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு போன் வாங்கினோடனே அந்த போன்ல யூஸ் பண்றதுக்கு சிம் கார்டு போடுறோம். ஆனா சிம் கார்டு போட்ட உடனே இன்கமிங் அவுட் கோயிங் கால் வருதா? இல்ல. ஏன்? அதை ரீசார்ஜ் பண்ணணும். அதற்குரிய வேலிடிட்டி ரீசார்ஜ் அதுல இருந்தா தான் அதுல இன்கமிங் அவுட் கோயிங் வரும். சரி, இன்கமிங் அவுட் கோயிங் வந்துருச்சு, பரவாயில்ல. ஆனா இன்னொரு பெரிய சவாலான விஷயம் என்ன தெரியுங்களா? இன்டர்நெட். சில நேரங்கள்ல பாருங்க, ரீசார்ஜ் தான் பண்ணிட்டேனே, ஆனா நெட்வொர்க் ஆக மாட்டுது. அப்ப கொண்டு போய் கொடுத்தா சொல்லுவாங்க, நீங்க சரியான பேக் தான் போட்டிருக்கிறீங்களா, நீங்க போட்ட பேக் காலி ஆயிருச்சு, இல்ல நீங்க இன்டர்நெட் பேக்கே போடல. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தான் ரீசார்ஜ் பண்ணேன். அப்போ இன்னைக்கு சமகாலத்துல செயல்படக்கூடிய ஒரு மொபைல் போனை உயிர்ப்போடு செயலோடு வைத்துக் கொள்வதற்கு ஒரு ரீசார்ஜ் தேவைப்படுகிறது சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் வரங்களை பெற வேண்டும் என்றால் முதலாவது அவர்கள் பரிசுத்தாவினால் நிரம்ப வேண்டும். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளமா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க கேட்கலாம், ஏன் ஆவியானவர் இல்லாம வரங்கள் கிரியை செய்யாதா? ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் வரங்கள் கிரியை செய்ய மாட்டோம். உண்மை. இதற்கு நீங்கள் பவுலை உதாரணமா எடுக்க வேண்டாம், சமகாலத்து ஊழியர்களை உதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை ஆரம்பமானது எப்படி? அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினவுடனே பரிசுத்தாவியானவர் வந்து அமருகிறார். அதனால தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாட்ச பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38. அந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்ததுனால தான் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுகிறவர்களை குணமாக்குகிறவர்களாய், அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவுக்கே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டால் தான் வரங்கள் என்று சொன்னால், அப்ப நமக்கு என்னங்க? அப்ப முதலாவது தகுதி என்ன? பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, முற்றிலும் தங்களை தேவனுடைய கரத்தில்
ஒப்பு கொடுத்தவர்களா இருக்கணும். சரண்டர், அர்ப்பணித்தவர்களா இருக்கணும். ஏசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா புத்தகம் 6:8 இப்படி சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழிய அனுபவத்தை சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவருக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு எண்ணம் இருந்தது, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். அப்ப உடனே அவர் சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கு. அப்படின்னு அர்த்தம், உங்களுடைய கரத்தில் நான் இருக்கிறேன். யாருக்கு வரங்கள் கிடைக்கும்? ஆசைப்படுறது மட்டும் பத்தாதுங்க, தேவனுடைய கரத்தில் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஊழியம், நிறைய பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரங்கள் கிரியை செய்யப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் தேவனுடைய கரத்தில் இல்லை. முதலாவது பரிசுத்தாவியை பெற்றிருக்கணும். சரி, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட எல்லாருக்கும் வரங்கள் கிரியை செய்தா? இல்ல. ஏன்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது எப்படி? இரண்டாவது, அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருந்தாலும் அவர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கணும். அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கணும். அவருடைய கரத்திலே விசுவாசத்துடன் இருக்கணும். அவருடைய கரத்திலே காத்திருந்து இருக்கணும். அவருடைய கரத்திலே தகுதியாய் ஆயத்தமாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மிக பெரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். மூன்றாவது மிக முக்கியமான காரியங்களை கவனிங்க. வரங்களை கருத்தாய் விரும்ப வேண்டும். ஒண்ணு, ஆவியானவரை பெற்றிருக்கணும், பரிசுத்தாவியரை பெற்றிருக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய கரத்துல இருக்கணும். மூன்றாவது, அந்த வரங்களை விரும்பணும். என்னோடு கூட 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது தெளிவாய் சொல்லுகிறார். 12 இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப நாம தான் அந்த வரங்களை என்ன பண்ணணும்? நாடணும். நாடணும்னா அர்த்தம் விரும்பணும். நீங்க யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு புத்தகம் 1:5 சொல்லுங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்றால் 17வது வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. கவனிச்சிங்களாங்க? இந்த வரத்தை நாம நாடணும், வாஞ்சிக்கணும், கேட்கணும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். இந்த வசனம் சொல்லுது, பூரணமான எந்த வரமும் எங்க இருந்துதான் வருது? பரத்திலிருந்து உண்டாகி. எனக்கு இந்த சொல்லும் போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. பிலிப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஊழியம் செய்யறாரு. அந்த பிலிப்பினுடைய ஊழியம் பயங்கரமான ஊழியம். பயங்கர வல்லமைகளை வெளிப்படுத்த அவர் யார் மேலாம் கை வைக்கிறாரோ அங்க பெரிய பெரிய வல்லமைகள் நடக்குது. உடனே அதை பார்த்த ஒருத்தர் என்ன பண்றான், கையில இருக்கிற பணத்தை கொண்டு வந்து பிலிப்பு கையில கொடுத்து என்ன பண்றாரு, எனக்கு இந்த வரங்கள் இந்த பணத்திற்கு தா அப்படின்னும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நீயும் உன் பணமும் நாசமாய் போகணும்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தை கொண்டு இந்த வரங்களை வாங்க முடியாது. சிலர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபயர் கேம்ப், ப்ராஃபட்டிக்கல் கேம்ப், அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அப்படின்னு போட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 ரூபான்னு இருப்பாங்க. நான் உங்களை குறை சொல்லல, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அந்த ப்ரோக்ராம நடத்துறாரு, லீட் பண்றாரு. அவர் எந்த அக்னி அபிஷேக முகாம்ல 1000 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டி இந்த அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரு? ஏன் இது இன்னைக்கு அபிஷேகத்தையும் வரங்களையும் பெற்றுக்கொள்வது எதற்கு பிசினஸா மாறணும்? இல்ல நான் ஏன் காசு கொடுக்கணும்னு கேட்கிறேன். இதை குறித்த சத்தியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கா? இல்லங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஏன் பணம் செலுத்த வேண்டும்? வரங்களை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கணும். முதலாவது பரிசுத்தாவியை பெற்றிருக்கணும், இரண்டாவது தேவனுடைய கரத்துல இருக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியமா நான் வரங்களை என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும், ஆசைப்படணும். இந்த வரங்களை வாஞ்சிக்கணும் பொழுது எனக்கு யாருடைய வாழ்க்கை ஞாபகம் வருது? 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் புத்தகம்
2ஆம் அதிகாரம் 9வது சிலருக்குமே தெரியும் யாரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி. எலியா தீர்க்கதரிசி, அவருடைய சீஷன் எலிசா தீர்க்கதரிசி. அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று தெரிந்த உடனே இந்த தீர்க்கதரிசி அவரிடத்துல கேட்டேன், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு எலிசா சொல்றான், உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி. அப்ப இந்த ஆவியின் வரம் எலியாவுக்கு பிறகு எலிசாவுக்கு கிடைக்க என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? எலிசா அதை வாஞ்சித்தார். அந்த ஆசை எலியாவை பார்த்து கேட்க வச்சது. கேட்டதோட நிறுத்திட்டாரா? இல்ல. அவர் எலியா கேட்கிறார், ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்டுட்ட, ஆனாலும் நீ பெற்றுக்கொள்ள முடிய வாய்ப்பு இருக்கு. நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ அதை பார்க்கும் பொழுது நடந்ததா இல்லைங்களாங்க? எலியாவின் மேல் இருந்த அபிஷேகத்தின் சால்வை எலிசாவின் மேல் வந்தது. அவன் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டான். காரணம், எலியா செய்ததை காட்டிலும் எலிசாவுடைய வாழ்க்கையில் அந்த ஆவியின் மரங்கள் வெட்டத்தனையாய் கிரியை செய்தது. காரணம் என்ன? அந்த சால்வையை வாங்கிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த மாதிரி சால்வை. இப்ப உதாரணத்துக்கு இந்த சால்வையை இதுதான் எலியாவின் சால்வை, எலியாவின் மேலிருந்து எலிசாவின் மேல் விழுந்த சால்வை என்று சொல்லி தவறா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன் மீடியாலேயோ இல்ல டெலிகாஸ்ட் பண்ணி இல்ல சோசியல் மீடியால ஒரு சேல் போட்டா என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் வாங்கறதுக்கு கியூல நிப்பாங்க? என்ன காரணத்துக்காக? இது என்ன சால்வை? இது எலியாவின் மேல் இருந்து எலிசாவின் மேல் விழுந்த சால்வை. அப்ப இங்க சால்வை மேட்டர் இல்ல. The shawl is not an important thing. Desire, வாஞ்சை, ஆசை, விருப்பம், அதுதான் அங்கு முக்கியமாய் காணப்படும். ஆகவே வரங்களை பெறுவது எப்படி? அடுத்தது பாருங்க, வரங்களை பயன்படுத்துகிற விதம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வரங்கள்னா என்னன்னு தெரியாது. சரி, தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வரங்களுடைய நோக்கம் என்ன? ஏன் வரங்கள் கொடுக்கப்படுகிறது? இரண்டாவது, வரங்களை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? அடுத்தது, வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், வரங்களை எப்படி பயன்படுத்துறது. இதை எப்படி உங்களுக்கு நான் சொல்லணும்? ஒரு சின்ன உதாரணம். ஒரு விசை ஒரு வயதான பாட்டி, ஏழ்மையான பாட்டி என்ன பண்ணாங்களா, கஷ்டத்தின் மத்தியில, மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில தன்னுடைய பேரனை படிக்க வச்சு மேல் நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. காடு, கழனி, நிலம், தோட்டம் எல்லாத்தையும் வித்து. அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லை. அதனால யார படிக்க வச்சு என்ன பண்ணிட்டாங்க? தான் பேரனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. சரி, வெளிநாட்டுல இருந்து அவன் எதனால அனுப்புவான், கஞ்சோ கூழோ குடிக்கலான்னு பார்த்தா அவன் மாசம் மாசம் கலர் கலரா பேப்பர் அனுப்பிட்டு இருக்கான். தபால்கார் வருவாரு, கையெழுத்து வாங்குவாரு, அந்த பேப்பரை கொடுப்பாரு. இந்த அம்மா பார்க்கும், அருமையான ஒரு கடுதாசியோ காகிதமோ அனுப்பிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நான் கொட்டா ஃபுல்லா பசத்தடவை ஓட்டி வச்சிருச்சு, குடிச்ச ஃபுல்லா. ஒரு நாள் அந்த தபால்காரர் வந்தோன்னு அந்த தபால்காரர்கிட்ட கேக்குது, எப்பா உனக்கு ஏதாவது காசு வேணும்னா கூட சொல்லு, பாட்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். என் பேரன் கொடுத்த காசு நீ எடுத்துக்காத ராஜா, எனக்குன்னு கூட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்போ அந்த தபால்காரன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பாட்டி சொல்ற? இந்நேரம் நீ எவ்வளவு லட்சாதிபதி ஆயிருமே, ஏன் என்னையா அப்படின்னு. நான் எவ்வளோ பேப்பர், எவ்வளோ பணம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாடின்னு. நீயா? நீ கொடுத்ததெல்லாம் காகிதம், உள்ள வந்து பாரு, எல்லா காகிதத்தையும் ஒட்டி வச்சு. ஐயோ, அதெல்லாம் பணம், அதெல்லாம் நீ கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா உனக்கு பணமா மாத்தி கொடுத்துருப்பாங்களே, இது கூட உனக்கு தெரியலையா? அப்ப பாருங்க, அவங்களுக்கு கிடைக்காம ஒண்ணு இல்லை, கிடைச்சிருச்சு. கிடைச்சிருந்தோம், எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, கிடைச்சதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தாங்க இருக்குது. ஆவியின் வரங்கள் கிடைச்சிருக்கு, கர்த்தர் தயவாய் நினைத்து கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த வரத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்ற தெளிவு இல்ல, தெளிவு இல்ல. அந்த தெளிவை எப்படி வர வைத்துக் கொள்வது? அந்த தெளிவு எப்படி கிடைக்கின்ற, எப்படி பயன்படுத்த முடியும்? முதலாவது, வரங்களை பெற்றவர்களுக்கு தெய்வ பயம் இருக்கும். ஆல்வேஸ் ஃபியர் ஆஃப் த லார்ட். வரங்களை பெற்றவர்களுக்கு பாருங்க, ஒரு சின்ன காரியம், ஒரு வேலை செய்யற இடத்துல நம்மளை நம்பி ஒண்ணு கையில கொடுக்குறாங்கன்னா அதை குறித்த ஒரு பயம் இருக்கும்ல. உதாரணத்துக்கு இந்த பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். மணி டிரான்சாக்சன் பயங்கரமா உங்க கையில நடக்கும். ஒரு பக்கம் ஒரு மனசு சொல்லும், இவ்வளோ லட்சம் பணம் கையில இருக்குது, எடுத்துக்கிட்டு ஓடிடு.
உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது, உனக்கு எவ்வளவு தேவை இருக்குது, நீ எடுத்து என்ன பண்ணிடு, ஓடிடு. ஆனா இன்னொரு பக்கம் மனசு நான் சொல்ல யோசிச்சு பாருங்க, வேண்டாம், அது தவறு. அப்ப எதுங்க அது? ஒரு பயம், மேல மேல ஒரு பயம், தெய்வ பயம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும். தேவ பயம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்ன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க, நிச்சயம் வந்துடும். என் மூலமாய் தேவனுடைய நாமத்தை நான் என்ன பண்ண போறேன்? மகிமைப்படுத்த போகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன், தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ மூன்றாவது, தேவன் தந்த கிருபையினால் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறோம். தேவன் தந்த கிருபை, இது ஈவு, அதனால தான் இந்த வல்லமை வெளிப்படுதுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். நான்காவது, உண்மையான அன்பு உள்ளவர்களாய் இருக்கணும். A true love, true love. தேவன் மேல. அது மாத்திரமல்ல, தேவனுடைய சரியான வழி நடத்துதலின்படி வரங்களை அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தெளிவு இல்லை, அந்த தெளிவு இல்லை. குறிப்பா வரங்களை உபயோகப்படுத்தாம இருக்கிறதும் தவறு, வரங்களை துஷ்பிரயோகம் பண்றதும் தவறு, வரங்களை சரியாமல் பாவிக்காம போறதும் தவறு. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வரங்களை குறித்து சொல்லும் போதெல்லாம் அதை ரொம்ப அழகா தெளிவா சொல்லுவாரு. நம்ம வரங்களை என்ன பண்ணணுமா? சரியாய் பாவிக்கணும், சரியாய் நடத்தணும். அதை குறித்து நீங்கள் அநேக இடங்கள்ல வாசிக்க முடியும். நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, 33, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார், சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமுமாய் செய்ய கடவுது. ஒழுங்காக பாவிக்கணும், பெர்ஃபெக்டா. கொடுக்கப்பட்ட வரங்களை என்ன செய்யணும்? தீமோத்தேயுக்கு சொல்றாரு, 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அந்த கொடுக்கப்பட்ட வரத்தை குறித்த அசதியா இருக்கக்கூடாது, அதை பயன்படுத்தணும்ன்ற வாஞ்சை இருக்கணும், அதை குறித்த தெளிவான எண்ணம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 12:29-30 வரைக்கும் வாசிங்க. எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ண, ஒவ்வொருவருக்கும் ஒரு சில வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நாம என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்ன, எனக்குள் என்ன வரம் கிரியை செய்கிறது, அந்த வரத்தை கண்டறிய வேண்டும், அந்த வரத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும், அந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. துஷ்பிரயோகம் என்ன அர்த்தம்? பொருளாசைக்கும் மாம்சத்திற்கும் இருமாப்புக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்க, மோசேயை குறித்து சொல்லி இருக்கிறது. என்னாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, என்னாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம். ஏன் மோசேயுடைய வாழ்க்கை பின்னாடி போனதுக்கு காரணமே என்ன? கொடுக்கப்பட்டதை என்ன பண்ணிட்டாரு? துஷ்பிரயோகம் பண்ணிட்டாரு. 20ஆம் அதிகாரம் என்னது? நீ கோலை எடுத்துக்கொண்டு என்ன செய்யின்னு சொல்றாரு? கூடி வர செய்து பேசுங்கள், கண்மலையை பார்த்து பேசுங்கள் சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? 11ஆவது வசனம், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். தேவன் கொடுத்த வரத்தை, சொன்ன வார்த்தையை தகாத விதமாய் பயன்படுத்தி போயிட்டான். அதே மாதிரி நாம கடிந்து கொள்ளவும் திட்டவும் வரங்கள் அல்ல. கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கு பவுல் தெளிவாய் சொல்லுகிறாரு. கலாத்தியர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரோடு ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன் வரங்களை கொண்டு ஒருவர்களை குத்தி கிழிக்க அல்ல, கடித்து கொதற அல்ல, தன் வரங்களை நேர்த்தியாய் உபயோகப்படுத்த வேண்டும். சரியான நேர்கோட்டிலே வரங்களை கொண்டு செல்ல வேண்டும்.
என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இன்னைக்கு வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது, வரங்கள் கொடுக்கப்படுகிற நோக்கம், வரங்கள் யாருக்கு கொடுக்கப்படும், வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற வழி என்ன, எப்படி பெற்றுக்கொள்ளலாம், வரங்களை பயன்படுத்துகிற விதம் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ரொம்ப முக்கியமா ஒண்ணு பார்க்க போறோம். வரங்களை எப்படி நாம் பிரிக்க முடியும்? ஆவிக்குரிய வரங்கள் சொன்னா என்னன்னு சொல்லுதுங்க. மொத்தம் நீங்க எடுத்துக்குங்க. ஆவிக்குரிய வரங்கள்னா என்ன? 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம். அதை தவிர நாம் ஆவிக்குரிய வரங்களை பெரும்பாலும் எங்கு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, கம்பேர் பண்ண முடியாது. அந்த வசனங்களை நாம் முதலாவது எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆவது அதிகாரம் வசனம் 1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினர் என்று உங்களுக்கு தெரியுமே. அழகா சொல்றாரு. ஒரு இயேசுவை அறியாத காலத்துல, புறஜாதியா இருந்த காலத்துல, அந்நியராய் இருந்த போது என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஊமையான விக்கிரம். அழகா ஒரு பேர் வச்சுக்கிறார் பாருங்க. அது ஊமையான விக்கிரத்துல மனதை செலுத்துனீங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படாது என்றும், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி நிறைந்துதான் இயேசுவை என்னன்னு சொல்லணும்? கர்த்தர் என்று சொல்லணும். அங்க இருந்து ஆரம்பிக்கிறார் 4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்ப எதெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு? வரங்கள்ல, ஊழியங்கள்ல, கிரியைகள்ல. ஆனா இத 3த்தையும் நடத்துகிற, கொடுக்கிற, வாய்க்க பண்ணுகிற ஆவியானவர் கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு 8-7 சொல்லுது. 8 எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பருத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆக மொத்தம் 9 வரங்கள். இந்த 9 வரங்களை நான் உங்களுக்கு இப்படி பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது பேசும் வரங்கள், 2வது வெளிப்படுத்தும் வரங்கள், 3வது வல்லமையின் வரங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு ஊழியத்திலே, ஒரு சபையிலே ஆவியின் வரங்கள் இந்த 3 விதத்தில் தான் செயல்பட வேண்டும். இதை பார்த்து இன்றைக்கு வகுப்பு நம்ம முடிச்சிடுவோம். 1 பேசும் வரங்கள். பேசும் வரங்கள்னா அதுல என்னங்க இருக்கு? தீர்க்க தரிசனம், பற்பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல். மொத்தம் 9 வரங்கள் இருக்குங்க. அந்த 9 நான் 3 பிரிக்க போறேன். முதல் 3 பேசும் வரங்கள். எது? தீர்க்க தரிசனமும், பற்பல பாஷைகளை பேசுவதும், வியாக்கியானம் பண்றதும். தீர்க்க தரிசனம் சொல்றதோட நிறுத்திடக்கூடாது, பற்பல பாஷைகளை பேசணும். பற்பல பாஷைகளையும் தீர்க்க தரிசனத்தையும் வியாக்கியானம் பண்ணணும். இவைகள் எல்லாம் பேசும் வரங்கள்ல வந்துருது. அடுத்தது என்னதுங்க? வெளிப்படுத்தும் வரங்கள். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம். இத 3த்தையும் பாருங்க. ஞானத்தை போதிக்கிறதா இருக்கட்டும், அறிவை உணர்த்துகிறதா இருக்கட்டும், ஆவிகளை பகுத்தறியதா இருக்குது. இட்ஸ் எவ்ரிதிங். ஒரே ஒரு விஷயம்தான் வெளிப்படுத்துதலை கொடுக்கிறது. இட்ஸ் ஆல் ரெவலேஷன்ஸ், வெளிப்பாடுகள். கடைசியாய் 3வது ஒண்ணு பாருங்க, வல்லமையின் வரங்கள். முதலாவது சொன்ன பேசும் வரங்கள், 2வது வெளிப்படுத்தும் வரங்கள், 3வது வல்லமையின். வல்லமையின் வரங்கள் தான் என்னது? இந்த பேசுகிற வரத்திலிருந்து அடுத்த கட்டம் வெளிப்படுத்துகிற வரம். இந்த வெளிப்படுத்துகிற வரத்திலிருந்து அடுத்த கட்டம் கிரியையில ரிவீல் ஆகி வெளியில தெரியணும். அதான் 3வது வரம், வல்லமையின் வரம். விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் வல்லமை. பவுல் சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்டன்னு சொல்லுவார், அவரவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன்னு சொல்லுவார். அப்ப ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறவர் இல்லைங்க. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியாருடைய வரங்கள் என்ற சப்ஜெக்ட்ல கடைசியா நம்ம பார்க்க போறது, தேவன் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான 9 வரங்களிலே என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது எவை? பேசும் வரங்கள் 3, வெளிப்படுத்தும் வரங்கள் 3, வல்லமையின் வரங்கள். இந்த வல்லமையின் வரங்கள் தான் கடைசியா செய்கிற ஊழியத்தை, கொடுத்த செய்தியை அல்லது நடத்தின ஆராதனையை உயிர்ப்போடும் வல்லமையோடும் விசுவாசத்தையும் குணமாக்கும் வரங்களையும் அற்புதங்களையும் செய்ய வைக்கிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட வரங்கள் நம்முடைய ஊழியங்களிலே
அஸ்திபாரம். இப்படிப்பட்ட வரங்கள் நம்முடைய ஊழியத்தை தாங்கி பிடிக்கிறதா. என்றைக்கு நாம் ஆரம்பத்துல சொன்ன பார்த்தீங்களா, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தை வெற்றிகரமாய் செய்து முடித்தது போல, இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அல்லது ஊழியத்திலும் சபையிலும் சின்ன ஊழியம் செஞ்சா கூட பரவாயில்ல. நான் சபை வச்சில்ல, ஒரு பிரேயர் செல் நடத்துறேன், ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றேன், ஒரு ட்ராக் மினிஸ்ட்ரி பண்றேன், ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஒரு சேர்ந்து ஜெபிக்கிறோம். எதுவா இருந்தாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியின் துணையோடு இந்த வரங்களின்படி நீங்கள் கிரியை செய்வீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கை மிக 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 பிரயோஜனமாய் பிரகாசம் உள்ளதா இருக்கும். ஆகவே இன்றைக்கு வகுப்புல பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். வேறொரு வகுப்புல பரிசுத்த ஆவியின் கனிகளை குறித்து நாம் தியானிப்போம். இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் மறக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்கான நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் தியானிக்கிற காரியத்திலே பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். ஆம், வரங்கள் கொடுக்கப்படுவதன் நோக்கம் என்ன? வரங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? வரங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த வரங்களை எப்படி பயன்படுத்த முடியும்? வரங்கள் எவைகள்? வரங்களின் வகைகள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு தெளிவாய் ஆவியானவர் எங்களிடத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நிச்சயமாக எங்களை அடையாளப்படுத்துகிற அல்லது பக்தி வைராக்கியம் உண்டாக செய்கிற தேவனுடைய நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்த ஒரே ஒரு ஆயுதம் இந்த ஆவிக்குரிய வரங்கள் மாத்திரமே. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆயுதங்களாய் எங்களை உருமாற்றுங்க, எங்களை உருவாக்குங்க என்று எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வார்த்தையை கேட்ட அல்லது இந்த வரங்களை குறித்த வேத பாடத்தை என்னோடு கூட பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியை கொடுங்க. ஆவிக்குரிய வரங்கள் எனக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடுங்க. அதை பெற்றுக்கொள்ளட்டும். அது சீக்கிரமாயிருக்கிற வருகைக்கு திருச்சபையை ஆயத்தப்படுத்த, பக்தி விருத்தி உண்டாக, அநேகரை உங்களுடைய சேர்க்க, எங்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, இந்த வரங்களை சரியான முறையில ஒழுங்குறமாய் பயன்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.